பாரத போரில் தங்கள் வெற்றி பெற வேணும் அப்படின்னு நினைக்கிற அர்ஜுனன் அதற்கு வழிகாட்டுமாறு கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு. உடனே கிருஷ்ணர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறாரு. நாம் சிவபெருமானை சந்தித்து அவர்கிட்ட ஆசி வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அர்ஜுனனை கைலை மலைக்கு அழிச்சிட்டு போகிறாரு. இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கிற அந்த வழி பார்த்தீங்கன்னா முழுவதும் பனிகளால் மூடப்பட்டிருக்கு. இந்த பனிகளால் மூடப்பட்ட இந்த இடத்துல ஒரு சின்ன புல் பூண்டு கூட முளைக்காது. அப்படி இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா முழுவதுமாக வண்ண வண்ண மலர்கள் மலை போல குவிஞ்சு கிடக்குது. அந்த மலர்களை அள்ளுறதுக்கு சிவகணங்கள் ரொம்பவும் போராடிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மலர்கள் குவிஞ்சிக்கிட்டே இருக்கு. சிவகணங்கள் அந்த மலர்களை ஒரு முறை அப்புறப்படுத்திட்டு இருந்தாலும் மறுமுறையும் பார்த்தீங்களா அந்த இடத்துல மலர்கள் குவிஞ்சிக்கிட்டே இருக்கு. என்னடா இவ்வளோ மலர்கள் எப்படி இங்கே குவியுது அப்படின்ற யோசனையிலேயே போயிட்டு இருக்காங்க. இந்த காட்சியை கண்ட அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, இந்த பனி மூடிய பகுதியில் மலர்களை எப்படியும் மலராது, ஆனால்